என் மனைவியினுடைய பாட்டி தோத்திரம் வயதான காலத்துல முதுமையில மரித்தார்கள். ரொம்ப வயசான காலத்துல மரித்தார்கள். அவர்கள் மரணமடைய போகும்போது என்னுடைய மாமனார் என்னுடைய மாமியார் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த வயதான காலத்துல படுக்கல பல நாட்கள் இருந்த அம்மா அவங்க படுக்கு சாகும் போது சொல்றாங்க, என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க, நான் இப்ப கிளம்ப போறேன். ஏன் முத நாள் சொல்லல? ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லல? கரெக்டா சாக போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்க தெரியுமா? என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க, பாட்டு பாடுறாங்க, மியூசிக் போடுறாங்க, இசை வாசிக்கிறாங்க, நீங்க எல்லாரும் பரலோகத்துல இருக்கீங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் போறேன், நான் அவ இல்ல, அவன் குடும்பமும் இல்ல, கொஞ்சம் ரசிக்கப்பட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்க கிளம்பி தன்னுடைய இறுதி யாத்திரையை ஓடி முடித்தார்கள். இங்க இருக்காங்க, சாட்சியா கேட்டுக்கங்க. நான் போறேன், என்னை கூப்பிட வந்துட்டாங்க, பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ள போறேன், பாட்டு பாடுறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் அப்படி இருக்கும். ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மரணம் அப்படி நிகழும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நண்பன் முத்துமணியினுடைய மரணத்தை நான் அடிக்க ஒரு முறை மேற்கோள் காட்டுகிறது உண்டு. ஒரு 19, 18 வயது 20 வயதுக்குள்ளதான் அவன் இந்த பூமியில ஜீவித்தது. கொஞ்ச காலம் தான் ஆண்டவருக்காக பாடுபட்டது. சபையில குழி தோண்டி கட்டிடத்துக்கு அஸ்திபாரம் போட்ட நாள் முதல் சோதர ஞானஸ்நான தொட்டி கட்டி அஸ்திபாரம் போட்டு அதை கட்டி முடிச்சு அதுல முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தது அவன் தான். இதுக்குள்ளதான் அவனுடைய ஊழியமே. சுமார் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் தான் மொத்த ஊழியமே அவன் பார்த்தது. ராப்பகலா பார்த்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு நேரம் வந்துருச்சு. மருத்துவமனையில கூட்டிட்டு போய் கடைசி நேரத்தில் சேர்த்த போது அவன் தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறான், அம்மா விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, நீங்க எல்லாரும் அங்க வரணும், என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க, நான் இப்ப போறேன், அங்கதான் போறேன், நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. ஆமென். எத்தனை வயசுல? சோதரம் தன்னுடைய முதுமையில படுக்கையில இருக்கிற ஒரு தாய் சாகும் போது சொல்லுகிறாங்க, தேவதூதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 20 வயது கூட ஆகாத ஒரு வாலிப சகோதரன், 1.5 ஆண்டுகள் மாத்திரம் கர்த்தருக்காக சபையிலே பாடுபட்ட ஒரு சகோதரன் சொல்லுகிறான், என்னை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள், நான் அங்கே போகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கல்லால் அடிபட்டு ரத்தம் சிந்தி ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது மனுஷகுமாரன் எழுந்து நிற்கிறதாக அவன் காண்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய மரணத்துக்கும் பாவிகளுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாவிகளுடைய மரணம் அவங்க சொல்லுவாங்க, ஒரே இருட்டா தெரியுது, செத்து போனவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி வர்றாங்க, அந்த செத்து போன அந்த நபர் வர்றான், இவன் வர்றான், என் வீட்டுக்காரர் வர்றான், என் பொண்டாட்டி வர்றா, அல்லது அவங்க நினைக்கிற பல நபர்கள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு வயசான பாட்டி இறந்த போது இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி சொல்லுச்சு, என்னை சுத்தி ஒரே இருட்டா இருக்கு, ஆனா இந்த பாட்டி சொல்றாங்க, என்னை சுத்தி ஒரே வெளிச்சமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவங்க என்ன வா வான்னு கூப்பிடுறாங்க, அப்படி எனக்கு பயமா இருக்குதுன்னு இந்த பாட்டி சொல்லுது, அந்த பாட்டி என்ன சுத்தி பாட்டு பாடுறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்துக்கும் ஒரு பாவியினுடைய மரணத்துக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. நாம் பரிசுத்தவான்களாய் மரிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவர்கள் சாகிறார்கள், எப்படி அவர்களுடைய இறுதி நேரம் முடிகிறது, எப்படி அவர்கள் ஜெபிக்கிறார்கள், எப்படி அவர்கள் நிற்கிறார்கள், அவர்களுடைய இருதயம் என்ன, அவர்களுடைய சூழல் என்ன என்பதை குறித்து அவர்கள் பேசுவார்களானால் அவன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்.